கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு உப்பு புளி காரம் எல்லாம் ஆப்டாக ஒரு சூப்பரான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 தக்காளி தண்ணியில் போட்டு உப்பு சேர்த்து நல்லா கையிலே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்புல தக்காளியோட புளிப்பு தான் அதிகமாக இருக்கணும். புளி நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்த தண்ணியில் ஒரு ஃபுல் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உரமாக எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் வாழைக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். காய் வெந்தோடனே புளியையும் இதோட கரைச்சி சேர்த்துட்டு மொத்தமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்தோடனே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட்